ரீசென்ட்டா வந்த ஒரு கிளையண்ட் குடுத்த கம்ப்ளைண்ட் இது. எவ்ரி டைம் அவங்க பாஸ் அவருக்கு கால் பண்ணும்போதும், அவருக்கு ஒரு படபடப்பு வந்துருமாம். என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் குடுத்தாலும் அவரு ஓகே, ஓகே. எஸ் சார். எஸ் பாஸ் ஐ'ல் டூ இட் அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாராம். இந்த மாரி ஓவர் கமிட்மெண்ட்டால என்ன ஆச்சு, அவரோட எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி, அவரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயி, அவர் கவுன்சிலிங்க்கு வரும்போதே என்கிட்ட சொன்ன வார்த்தை, "சக்தி ஐ டோன்ட் நோ ஹவ் டூ ஹேண்டில் மை பாஸ்" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "உங்க பாஸ் கிட்ட மட்டும் இல்ல, அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயம் தெரிஞ்சது. நெறைய பேர்கிட்ட அவர சுத்தி இருக்க மனுஷங்க கிட்ட அவர் வந்து பீப்பிள் ப்ளீஸரா இருக்காரு. ஸோ, அதனால நெறைய விஷயங்களுக்கு எஸ் சொல்லிட்டே இருக்கிறதுனால, அவர் லைஃப்ல நெறைய விஷயங்கள அவர் இழந்துட்டாரு. ஸோ, அவருக்கு நெறைய நாங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிஒன். மை நேம் இஸ் சக்தி. ஐ அம் எ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கும் சைக்காலஜி பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, ஸ்பெஷலி வொர்க் பிளேஸ் சைக்காலஜி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள பேசலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நவ். ஒருத்தவங்க எதனால இந்த மாரி பீப்பிள் ப்ளீஸரா இருக்கிறாங்க? வாட் ஆர் த காசஸ் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஐயோ! நான் நோ சொல்லிட்டேன்னா, அவங்க என்ன விட்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். இன்னொன்னு ஃபியர் ஆஃப் டிசப்பாயின்ட்மென்ட். ஐயோ! நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிறக்கூடாது. அவங்களுக்காக நான் நெறைய கடன் பட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு டூ மச் ஆஃப் இத வந்து கிராட்டிட்யூட்ன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்செக்யூரிட்டி. தன் மேல இருக்க செல்ஃப் ஒர்த்த ரொம்ப ரொம்ப கம்மியான செல்ஃப் ஒர்த் இருக்க மனிதர்கள் இந்த மாதிரி பீப்புள் ப்ளீஸிங்குள்ள போயிருவாங்க. ஏன்னா இவங்களோட செல்ஃப் ஒர்த்தே மத்தவங்க இவங்கள எப்படி அக்னாலேஜ் பண்றாங்க, மத்தவங்க எப்படி வேலிடேட் பண்றாங்க, அத வச்சு தான் இவங்களோட செல்ஃப் ஒர்த்த அவங்க பர்சீவ் பண்ணுவாங்க. So if others are not validating them, if the others are not giving importance, if others are rejecting them, if others are isolating them, then they feel like ரொம்ப low self esteem உணர்வாங்க. So they wanted to have that self esteem, good self esteem வேணுங்கிறதுக்காக they try to ப்ளீஸ் த பீப்புள் அரவுண்ட். அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது, நிறைய கமிட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு. ஆல்ரெடி அவங்க பிளேட் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், நிறைய டாஸ்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் வேற யாராவது திடீர்னு வந்து கேட்டால் ஓகே அல் டூ இட், ஓகே அல் டூ இட், ஓகே அல் டூ இட்னு எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சு ஒரு விக்டிமாவே மாறிடுவாங்க லைஃப்ல. ஸோ இதான் தான் எஸ். இதுக்கு காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் நம்ம வந்து சிபிடி மூலமா காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியும். எப்படின்னா லைக் சில விஷயங்களை நம்ம மாற்றுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மஸ்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதை வந்து வில் சேலஞ்ச் பண்ணுவோம். அதை சேலஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் அவங்களோட தாட்ஸ் வந்து அவங்களோட நீட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைப்போம். அடுத்து அசர்ட்டிவ்னஸ், அவங்களுக்குள்ள அசர்ட்டிவ்னஸ் உருவாக்குறதுக்காக நிறைய ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வருவோம். அண்ட் இதுக்கு வந்து மிரர் டெக்னிக் பண்ணுவோம், ஃப்ரெண்டுக்கிட்ட பேச வைப்போம், நிறைய அதுக்காக சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு மைண்ட்ஃபுல் பாஸ் எடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா உடனே அதுக்கு பதில் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. யூ கேன் டேக் அ 3 டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம். ஆஸ்க் யுவர் செல்ஃப், வாட் டு ஐ ஜென்யூன்லி ஹாவ் கெப்பாசிட்டி ஃபார் திஸ் அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். அண்ட் இதுக்கான கவுன்சிலிங் மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. வி வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ரோல் பிளே எக்ஸசைஸ் பண்ணுவோம் இதுக்காக. எங்களோட செஷனில் ரெகுலராகவே வில் ஹாவ் திஸ் இந்த கான்ஃபிடென்ஸை உருவாக்குறதுக்காக. ஏன்னா ஒருத்தருக்கு கான்ஃபிடென்ஸ் ஆஃப் சேயிங் நோ இது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் செட்டிங் லிமிட்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போதே ஒரு பயம் வரும், ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ. இதெல்லாம் அந்த நிறைய சேஞ்சஸை நான் அந்த ஆட்டோ பைலட் மோடில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ளே வரும், ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் தாட்ஸ் வரும். அதை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருவோம். வி எக்ஸ்ப்ளோர் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் டு யூ அண்ட் கரியர் க்ரோத் அண்ட் வெல்பீயிங், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதெல்லாம் எப்படி அலைன் ஆகுது அப்படிங்கிறதையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ்போஷர் டாஸ்க்கும் கொடுப்போம். லைக் கிராஜுவலாக வந்து ப்ராக்டிஸ் பவுண்ட்ரி செட்டிங் இன் லோ ஸ்டேக் சுச்சுவேஷனில் கொடுத்து தென் பில்ட் அப் டு மோர் சேலஞ்சிங் சினாரியோஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரப்பிஸ்ட் வந்து அப்படி தான் ஹெல்ப் பண்ணி ஒரு அட்டெம்ப்டாக கொண்டு போவோம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது சைக்காலஜியில், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீலிங் யோர் ஒர்க் பிளேஸ் அன்சைட்டி அண்ட் பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் பீப்புள் ப்ளீஸிங் இட் டசன்ட் ஹாவ் டு ஹேப்பன் அலோன். நீங்கள் அதுக்கு எங்களோட சப்போர்ட் எடுத்துக்கலாம். இஃப் யூ ஆர் ரெடி டு ரீக்ளைம் யோர் டைம், எனர்ஜி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், கால் அஸ் டுடே. இந்த நம்பரில், இந்த ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் செஷனை புக் பண்ணிக்கோங்க.